பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் என்பதாக. உமக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the people who stand before you continually என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சேபாவின் ராஜஸ்திரி சாலோமோனை குறித்து கூறிய வார்த்தைகளாய் காணப்படுகிறது. சேபா என்பது ஏமன் அல்லது எத்தியோப்பிய தேசத்தை குறிக்கிறது. இந்த இரு நாடுகளும் இந்நாட்களில் அருகில் காணப்பட்டாலும் ஏடன் வளைகுடா அவைகளை பிரிகிறது. அவள் விடுகதைகளினால் சாலோமோனை சோதிக்கிறதற்காக வந்து தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலோமோன் அவள் கேட்ட எல்லாவற்றையும் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாயிருக்கவில்லை. சாலோமோனுடைய ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு, உம்முடைய ஞானத்தின் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. உம்முடைய சமூகத்தில் நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஜனங்களும் ஊழியக்காரர்களும் பாக்கியவான்கள் என்றாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சாலோமோனை காட்டிலும் பெரியவர். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலோமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலோமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று மத்தேயு 12:42 இயேசு கூறினார். ஒரு நாள் நாம் பரலோகத்தில் அவருடைய சமூகத்தில் நிற்கும்போது அவரை குறித்து நாம் அறிந்தவைகள் கொஞ்சம் என்பதை புரிந்து கொள்ளுவோம். இந்த பூமியில் சாலோமோனுக்கு முன்பாக நிற்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்றால், இயேசுவுக்கு முன்பாக நிற்கிற நாம் அதிக பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். சாலோமோனை சேவிப்பவர்கள் பாக்கியவான்களாய் காணப்படுவார்களானால், இயேசுவை சேவிக்கிற நாம் அதிக பாக்கியவான்கள் என்பதில் சந்தேகமில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சுமார் 1500 மைல் தொலைவில் இருந்து சாலோமோனை தேடி வந்தாள். நீங்களும் இயேசுவின் சமூகத்தை அதிகமாய் தேடுங்கள். இந்த நாட்கள் இயேசுவை கண்டடையத்தக்க கிருபையின் காலம் என்பதை உணர்ந்து இன்னும் அதிகமாய் அவர் சமூகத்தை தேட உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசுவை உங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் நிறுத்தி நோக்குங்கள். என் வாசல்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் கூறினார். இயேசுவோடு ஒரு நெருங்கிய உறவை வைத்துக் கொள்ளுங்கள். அவரோடு நெருங்கி ஜீவிப்பதை அதிகமாய் வாஞ்சியுங்கள். இந்நாட்களில் காணப்படுகிற ஸ்மார்ட் தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற நேரத்தை வஞ்சிக்கிறது. அவைகளினால் பிரயோஜனமும் உண்டு. ஆனால் அவைகளை சரியாய் கையாளவில்லை எனில் அவைகள் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கும் சாத்தானுடைய கருவிகளாகவும் மாறிவிடும். கர்த்தரோடும் அவருக்காகவும் செலவழிக்கும் நேரங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. அவருடைய சமூகத்தை வாஞ்சியுங்கள். அவருடைய பாதத்தில் அமருங்கள். பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். சபை கூடி வாருங்கள். இவை உங்களை பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் மாற்றும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சாலோமோனுக்கு முன்பாய் நிற்கிற ஜனங்களை பாக்கியவான்களாயிருப்பார்கள் என்றால், உமக்கு முன்பாய் நிற்கிற உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எவ்வளவு அதிகமாய் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் காணப்படுகிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுத்து இன்னும் அதிகமாய் உம்மை தேட தங்களை அர்ப்பணிக்க கர்த்ததாமே உதவி செய்வீராக. இவர்கள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணன் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.